Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா fish tank வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபில்டர் வந்து எப்படி பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சுத்தமா வச்சிருக்கும். மீனோட கழிவுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஃபில்டர் பண்ணிரும். பாருங்க ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி வந்து தந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி வந்து தரோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முக்கியமா நமக்கு என்ன தேவை அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா फ्रेंड्स நமக்கு 6 வோல்ட் வாட்டர் பம்ப் வந்து தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்ல வந்து கிடைக்கும். இது வந்து 100 ரூபாய் வந்து சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமா தேவை. இது ஒன்னு வாங்கிக்கோங்க. இது இருந்தாலே போதும். நம்ம எல்லாமே வந்து ஈஸியா செஞ்சிரலாம். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் நமக்கு அடாப்டர் வந்து தேவைப்படும். இது நார்மலா நம்ம சார்ஜிங் இதுதான். அதுக்கு அடுத்து டேட்டா கேபிள் வந்து பழசு இருந்தா ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுல போட்டுட்டு நம்ம வந்து அதை சேர்த்து வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டப்பா வந்து தேவைப்படும். அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து உள்ள டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அப்பனா தான் அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு உள்ளதை வந்து ஆட் பண்ணதுக்கு கரெக்டா இருக்கும். சோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு விக்ஸ் டப்பா வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து மணல் வந்து தேவைப்படும் ஃபில்டர் பண்ண. அதுக்கு அடுத்து காட்டன் பஞ்சு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அடுத்து கூழாங்கல் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கறி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். கறி வந்து நம்ம அடுப்பு கறி உள்ளது தான் நான் வந்து எடுத்துர்க்கேன். இதையே வந்து ஃபில்ட்ரேஷன் நல்லா பண்ணோம். அதுக்கு அடுத்து நமக்கு இந்த துணி வாங்குனா ஏதாவது ஒன்னு வாங்குனா அந்த ஒரு பஞ்சு மாதிரி எல்லாமே வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி பஞ்சு வந்துச்சுனா நீங்க அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுவும் நல்லாவே ஃபில்டர் வந்து பண்ணும். இது இருந்தாலே போதும். நம்ம வந்து பண்ணிரலாம். அதுக்கு அடுத்து இதை எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 வோல்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த அடாப்டரோட இத கனெக்ட் பண்ணனும். பழைய டேட்டா கேபிளோட முனையை வந்து வெட்டி விட்டுட்டீங்க அப்படினா அதுல Black and ஒரு ரெட் கலர் வயர் இருக்கும். அதை வந்து இந்த வாட்டர் பம்போட சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து அந்த கனெக்ட் பண்ணதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிருங்க. ஏன் பாத்தீங்க அப்படினா fish tankல வந்து தண்ணியை வந்து ரெண்டு இதுவும் படாம இருக்கிறதுக்காக தான். அதாவது ஷார்ட் அடிச்சிரும். சோ அதுக்காக. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒட்டியாச்சு. அவ்வளவுதான் நமக்கு இந்த இது செட்டப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க அம்பு விட்டாங்க அப்படினா ஒன்னு ஒட்டும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா அது ஒரு 2 எடுத்துக்கோங்க. அது இல்லைனாலும் பரவாயில்லை. இதை வச்சோம் அப்படினா நம்ம fish tankல வந்து ஒட்டிக்கலாம். சோ அதுக்காக. சரி ஓகே இதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து சைடு வந்து ஒட்டணும் அப்படினா பார்க்கிறதுக்கு வந்து கரெக்ட்டா வந்து அந்த ஃபில்டர் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டியாச்சு. நமக்கு இந்த வாட்டர் பம்புக்குரியது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நமக்கு அந்த டப்பால வந்து என்ன செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டப்பா வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து டப்பா வந்து நம்ம வந்து மூடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகாம இருக்கிறதுக்காக மூடிக்கலாம். சோ அதுக்காக அந்த மாதிரி டப்பா வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கெட்சை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி விட்டுக்கிறேன் கொஞ்சம் போல. அது வந்து இந்த டியூப் வந்து கனெக்ட் பண்றதுக்காக சால்டரிங் அயனை யூஸ் பண்ணி ஒரு ஓட்டையும் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய ஓட்டை வந்து ஒன்னு போட்டுக்கோங்க. இதுல தான் வந்து அந்த வாட்டர் பம்ப் உரியதை வந்து கனெக்ட் பண்ண போறோம். நடுவுல சென்டர்ல ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த ஸ்கெட்ச் இதை வந்து நடுவுல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை கடைசியா வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான் நமக்கு கரெக்டா வந்து ஒட்டியாச்சு. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நம்ம வந்து பின்னாடி சைடு வந்து ஒரு 3 ஓட்டை வந்து போடணும். நீங்க 3 ஓட்டை போட்டாலும் சரி இல்லனா ஒரு பெரிய ஓட்டையா வந்து போட்டாலும் சரி. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வரதை வந்து சீக்கிரம் வந்து வெளியேற்றணும். சோ அதுக்காக. அதுக்கு அடுத்து ஒரு டியூப் வந்து பாத்தீங்கன்னா 3 இது எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன டியூப் தான் கொஞ்சம். அதை வந்து கரெக்டா வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. சோ அதை எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து பார்க்கிறதுக்கு கொத்தனார் யூஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி டியூப் தான் அது. சரி ஓகே இதை வந்து 3ஐயும் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுறேன். அந்த வாட்டர் வந்து வெளியே வந்து வராமல் இருக்கிறதுக்கு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டப்பாவில் உள்ளது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கடுத்து முன்னாடியே அங்கே ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபில்ட்ரேஷனுக்கு தேவையானதை பண்ணலாம். மணலை வந்து அழுக்கு ரொம்ப இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளக்கு போட்டனே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. கறியும் அதே மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கூழாங்கல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து எல்லாத்தையும் வந்து வரிசையாக படி வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காட்டன் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கொஞ்சம் வந்து முனையில் வந்து வச்சுருங்க. இது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் போதுமானது தான் நம்மளுக்கு. அதிகமாக இருந்தால் கூட ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு உரிய சான்சஸ் இருக்குது. கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மணலை வந்து ஆட் பண்ணணும். மணலை வந்து கொஞ்சம் போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாக்ஸ் வந்து நல்லா நீளமாக இருக்குது. ஸோ அதனால் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு கூழாங்கல் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த கலர் கல் அதுவும் இந்த அக்வாரியமில் உள்ளது தான். அதை வந்து நான் கொஞ்சம் போல் சேர்த்தாப்பில் வந்து போட்டுக்கிறேன். இது இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது அவசியம் இல்லை. இதை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கறியை வந்து ஆட் பண்ணணும். கறியை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதையும் வந்து ஒரு சைடாக வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கால்வாசி இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அந்த பஞ்சு அதாவது நம்ம வந்து அந்த நார்மலாக உள்ள அந்த பஞ்சை வந்து சேர்த்தாப்பில் நான் வச்சுக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக அந்த காட்டன் பஞ்சையே அங்கே வந்து சேர்த்தாப்பில் வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அந்த இதில் வந்து ஓஸ் அந்த சேத்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து வாட்டர் பம்பையும் அதோட நான் சேத்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படி கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அக்வேரியம் டாப் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 வோல்ட் இது தான். ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து சப்போஸ் வந்து கரண்ட் போயிடுச்சுனாலும் நீங்கள் 9 வோல்ட் மோட்டரை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபில்ட்ரு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஈஸியாக. இது வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி வச்சு எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு வரப்போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரை வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு தண்ணி வராது தெரியுது பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும் பாருங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பஞ்சை இது பண்ணிட்டு போகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வச்சுக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இந்த பஞ்சை மட்டும் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபில்டரை வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பஞ்சு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து தண்ணி வந்து இது பண்ணிவிட்டு ஓவர்ஃப்ளோ வந்து வெளியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதுக்கடுத்து மணல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா மூடிக்கலாம் நம்ம. சரி ஓகே, இப்போ வந்து சுவிட்சை வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பஞ்சை வந்து கிராஸ் பண்ணி மணலை கிராஸ் பண்ணி கரியை கிராஸ் பண்ணி அதுக்கடுத்து இதில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்து கழுவணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை எடுத்து கழுவுனாலே போதும் நம்மளுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் வந்து இங்கே ஓரமாக வச்சாலே போதும். இது வந்து கீழே உள்ள அழுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஓப்பன் பண்ணியும் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அழகாக ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. சவுண்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரவே வராது பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே உள்ள அழுக்கு எதுவும் போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் வந்து நகட்டினீங்கனாலே போதும். கீழே உள்ள அழுக்கு வந்து அழகாக எடுக்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். வச்சோம் அப்படின்னா அந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும் போல் வந்து பாருங்கள். அந்த அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு உறிஞ்சி எடுக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா அழுக்கையும் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் உள்ள அழுக்குனா சேர்ந்து வரதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில்டர் ஆகி மேலே வந்து கொண்டு போயிடும். அது வந்து ஃபில்டர் ஆகி அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து வைக்கிறனால உங்களுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு கண்டிஷனில் வந்து எப்பயுமே வந்து இருக்கும். நீங்கள் மாற்றணும்னா மட்டும் அந்த இதை வந்து எடுத்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரை வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து அழுக்கு கிட்ட வந்து கொண்டு போகிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். இப்போ தண்ணி வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அழுக்கையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுது. இப்போ வந்து பாருங்கள், இங்கே கொண்டு வரேன் பாருங்கள். ஒரே இழுதாங்க, சருன்னு அதோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்துருது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து இழுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மீனோட கழிவை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இதை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் தண்ணி வந்து எவ்வளோ ஃபில்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சுற்றுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருச்சு. அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டே இல்லைங்க, ரொம்ப சவுண்டே இல்லை. ஸோ நல்ல ஃபில்ட்ரேஷன் வந்து ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து கீழே வந்து பாருங்களேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் லைட்டாக தான் இருக்குது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட கலரை பாருங்கள், எனக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கங்க. இது மட்டும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பஞ்சு.
ஸோ இதுனா நல்லா ஃபில்டர் ஆகிருக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு வந்து இருக்குங்க, கண்டிப்பான முறையில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படி பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்கில் உள்ள அழுக்கு தாங்க ஃபுல்லாக. இதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எடுத்து புழிஞ்சிட்டிங்கனாலே போதும், நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாயிரும். எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படி சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ஃபில்ட்ரேஷன் ஆகிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனோட அழுக்கு எல்லா கழிவு எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுத்தம் பண்ணிடும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா எடுத்து டியூபே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 150 ரூபா செலவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.